போகிற கேம் கம்ப்யூட்டர் சிமுலேட்டர். சரி வாங்க பார்த்தோன்னா விளையாட ஆரம்பிக்கலாமா? இதான் பார்த்தோன்னா நம்ம வீடு. ஓகே, இன்னும் இப்படி தாங்க எக்ஸிட் இருக்கும். நல்லா இந்த ரூம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு நாள் தேவைப்படும். அசிங்கமாக போச்சு, மண்டையிலே அடி வாங்கிட்டேன். வேற கீழே இறங்குவோமா? 5 நாள் வெளில. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்கினோடனே வெறுத்து கட்டுறேன். என்ன கதவு தடுப்பு சரி போட்டிருக்கீங்க? அடப்பாவில அந்த பக்கம் வச்சுருக்கீங்களா? ஏங்கடா அதுக்கு எதுக்குடா 2 வச்சுருக்கீங்க? இதுவும் நம்மளை அசிங்கப்படுத்துது, இந்த கதவு ஃபுல்லாக அசிங்கப்படுத்துது. ஃபஸ்ட்டு சோறு திக்குமோ. இங்கே பாருங்க, பீஸா திண்டுப்போம். கடைக்குள்ளே போகலாமா? என்னது இது இவ்வளோ நாசமாக கட்டுக்குது? சரி, இதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். சரிங்களா, க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஆயிடுச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். சரி வாங்க, இந்த மேனரம்னா வெளியே விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும். வெளியே கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒரு காரணத்தினால. நான் அப்புறமா சொல்கிறேன். இது வேற, இந்த பேனர் வேற கடுப்பு ஏற்றிக்கிட்டு இங்கே விட்டுவோம். போட்டியாச்சா? வாங்க ஆரம்பிக்குமா? க்ளோஸில் இருக்குது, கிச்சன்லாம் இருக்குது. சரி வாங்க, இப்படி உக்காந்துக்கிட்டு ஃபஸ்ட் என்ன செய்யணும், முத்து பார்த்துட்டு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி வேலையை காட்டுவோமா? வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இந்த கம்ப்யூட்டர் அப்படி தான், நெட்டு கொஞ்சம் கிடைக்காதனால அப்படி தான் இருக்கும். சரி உள்ளே போயிட்டோம். சரி இப்போ என்னென்ன வாங்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஏசி வாங்கிடுவோம்மா. இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் வாங்க போகிறேன். வாங்கிப்போம். ஆனால் எங்கள் 100 ரூபாய்க்கு ஏதாச்சும் இருக்காடா? அட கஞ்சக்காரனு, அப்படி தானே அவனுக்கு இருக்குது. நீங்கள் 400 ரூபாலாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. 100 ரூபா 1000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, அதை வாங்கி போட்டுருவோம். பிசி ஒன்று வாங்கி போச்சு. பிசிண்டா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு, வச்சாலும் தெரியும் அதெல்லாம். சரிம்மா, சேர் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் வாங்குங்க எது வந்தாலும். சரிங்களா, இது வந்தாலும் கம்மியான ப்ரைஸில் வாங்குங்க. இது வாங்காதீங்க, இதில் எதுவுமே கும்பிடு போட்டு கரைச்சிடுவாங்க. சரிங்களா, அடுத்து இந்த மாதிரி இந்த கீபோர்டு இருக்குல்ல, இதில் விலை கம்மியாக இருந்தாலும் அழகாக இருக்கணும். இந்த சிகப்புக்கள் 100 ரூபா தானே அதிகம். ஐயையோ, தெரியாமல் அதிகமாக வாங்கிட்டேனே. சரிங்க, நம்ம செஃப்பெல்லாம் நம்மக்கிட்டே பணம் இல்லை, செஃப்பை வாங்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? எந்திரிப்போமா? எந்திரிச்சிட்டு கதவை திறப்போம். மூஞ்சிலே அடிச்சிச்சு. சப்பா சாமி, அம்மா எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் வர வைக்கிறேன். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் மறந்துட்டேங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன். என்ன அதனால கேட்குறீங்க? அந்த டேபிளுங்க. டேபிளா? டேபிளுங்க, டேபிளுங்கடா. டேய், டேபிள் வேணுமாடா? டேபிள், இது பிசி டேபிள். இங்கே இருக்கா? இதுலேயே சீப்பாக இருக்குல்ல, இதை ஒன்று வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோங்கள வர வைக்கிறேன். சரிங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஆனால் இங்கே ஒரு பையன் என்ன தெரியுமா செய்கிறாரு? ஹாட் டாக் வேணுமா? ஓ, இவன் பணம் தர மாட்டாங்கடா, அவன் சில தரலண்ணா. உட்காந்து ஒரு ஹாட் டாக் வாங்கிட்டோம். வாங்க, வாங்கிட்டாங்க. எந்திரி நாய், பணத்தை தந்துட்டு போயிட்டான்டா. ஹாட் டாக் இல்லை, அடிச்சுட்டே போகிறோம். சில இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க. போச்சு குக்கா உள்ள வேலை செய்யறாருல. குச்சி எங்கேயும் வச்சு எடுத்துட்டு பிச்சைக்காரன் நாயே எங்கே வந்து யாருக்கிட்ட ஓடுறான்? அவனா வாய் இழுக்கிறாங்க. வாங்க அக்கா, பணத்தை தரலன்னா நீ சொக்காவை
உள்ள ஒரு நாய் போச்சு. உள்ள ஒரு நாய் போச்சு. தண்ணி வேணுமா? யோய் தண்ணி தாயா. இவன் என்ன இவன்? ஓ என்ன வாவு வாங்கிக்க. பணத்தை அவனும் தர மாட்டேறாங்க. சரி பாருங்க நாயே, நீங்கள் ஏன் மட்டும் பணத்தை மட்டும் தராமல் போ, லட்டியிலே கொடுக்குறேன். சரி கைஸ், நான் என்ன செய்ய போகிறேன் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதோட பார்ட் 1 முடிச்சிடுறேன். பாய் கைஸ். இங்கே அந்த பேஜில் போனவங்க மட்டும் அடிச்சிடலாம். பணத்தை தரான்னு மட்டும் பார்ப்போம். இல்லை ஒரே அடி தான் சாகு. பிச்சை நாயே சாகுடா. சரி இன்னும் ஒருத்தன் வந்தானே அடிச்சிட்டு. சரி இதை அமைத்திடுறேன் கைஸ். பாய் கைஸ்.